நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கோம். எங்கள் கூட்டணிக்கு நாம் தமிழர் வந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். செருப்பு இருப்பாரு, எப்படிப்பட்ட செருப்பு? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இதை பார்க்க முடியுது. ஏன்னா எதிரிகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அஞ்சுவதை பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையிலே பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு தமிழனாக இந்த தமிழினத்தின் விடுதலைக்காக இந்த இனத்தில் இந்த அரசியல் எப்படியாவது விடுதலை அடைந்து விட வேண்டும் என்பதற்காண்டி இன்றைக்கி தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கும் பொழுது நம்ம எல்லாம் அஞ்சி நடுங்குபவர்கள், நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த திராவிட கூட்டங்கள், இந்த ஆரிய கூட்டங்கள் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு கேவலமான வேலையை செய்து தான் நம்மளை எதிர்க்கணும், நம்ம நியாயமான வேலைகளை செய்து தான் அவர்களை அடக்கணும். இதுதான் வரலாறு, இதுதான் எழுத போகிறது. அதனால் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்தை பெங்களூரில் இயங்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருந்துச்சு. இதை எதிர்த்து நம்ம வந்து வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கு ஒன்று முடிஞ்சிருச்சு, இன்னொரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இதற்கிடையில் அந்த கட்சி என்ன செய்யுதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த போகிறோம்னு சொல்லி நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை வெளியிடுது. அதற்கு ஏற்ற வகையில் தான் நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அதில் அந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி போட்டியிடும் சொல்லி அறிக்கையில் கொடுத்துருந்தாங்களா இல்லையா? ஆனால் அவர்கள் போட்டியிட போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அவர்கள் கிடையாது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கிட்ட பேசும்பொழுது அவங்க ஒரு விடயத்தை வந்து பதிவு செய்திருந்தாங்க. எங்களால் விவசாய சின்னத்தை கொடுக்க முடியாது, வேணா நீங்கள் எங்களோட கூட்டணியில் சேருங்க, எங்களோட கட்சியில் கூட்டணியில் சேர்ந்து அந்த விவசாய சின்னத்தில் நீங்கள் வந்து நின்று கொள்ளுங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் கூட்டணிக்கு அழைப்பு விட்டு அவங்கள எட்டி மிதித்து உதச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட கட்சி, நீ சீட்டு கொடுத்து ஏன் சின்னத்தை வச்சு எனக்கே ஆப்படிக்க பார்க்குற அப்படின்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி அதனால் அந்த கோரிக்கையவே நம்ம தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ அந்த கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஐடியாவை இன்னொரு கட்சியின் மூலிமா தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கு அது ஒரு முயற்சி எடுத்திருக்குது. அதோட முயற்சியாக தான், முன்னோட்டமாக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய கட்சியை வந்து அறிமுகப்படுத்தி இருக்குது. அதாவது விவசாய சின்னத்தில் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியோட கூட்டணியில் இணைந்து யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னா, திராவிட தெலுங்கு தேசம் கட்சி. பேரை கேட்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? திராவிடம், தமிழர்களை இத்தனை நாளாக வாழ வைத்து அழகு பார்த்து அறிவாளியாக பகுத்தறிவுவாதியாக மாற்றிய ஒரு திராவிடம் என்கிற கோட்பாட்டோடு தெலுங்கு தேசம் கட்சி. இந்த கட்சி சொல்லப்போனால் நீ ஆந்திராவில் போட்டி போடணும், இல்லை தெலுங்கானாவில் போட்டி போடணும், சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா தமிழ்நாட்டில் போட்டி போட வரி அப்படின்னா, நாங்கள் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் வந்து விவசாயத்தை மேம்படுத்த போகிறோம், தமிழ்நாட்டுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்க போகிறோம், தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் சக்தி வாய்ந்த கட்சியாக மாற போயிடும் சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிருக்கானுங்க. ஏன்னா பேமெண்ட் அப்படி இல்லை. ஆனால் சீமான் அடிக்கடி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவாங்க, தமிழ் இனத்தில் காலத்தை சிறப்பாக கணிக்கக்கூடியதில் ஒரு 2 பேர், ஒன்று நம்மளுடைய தலைவர், இன்னொன்று நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள்னு. ஏன்னா அவர் சொன்னது போல் ஒரு நாள் குடிநீரை நீங்கள் போத்தலில் அடைச்சி குடிப்பீங்கன்னு சொன்னார். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்குது. பறவைகள் போல் மனிதர்களும் வீடு கட்டி வாழ்வாங்கன்னு சொன்னாங்க, அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் ஆரியமும் திராவிடமும் ஒன்று தான், ஒரு நாள் கட்டிப்பிடித்து கைகுலுக்கி சங்கமிப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். அது ஏற்கனவே 2000 நடந்துருச்சு. பாஜகவும் திமுகவும் எப்போ கூட்டணி வச்சதோ அப்போயும் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்போ அதிமுக அவங்களாம் கூட்டணி வச்சாலும் அப்போவும் நடந்துருச்சு. இன்றைக்கி மறுபடியும் அது வேறு விதத்தில் வேறு வடிவில் நடக்குது. இவர்கள் இருவரும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கான வேலைகளை தெளிவாக செய்து இருக்குது. அதாவது நமக்கு ஒரு சந்தேகம் நீண்ட நாளாகவே இருந்துச்சு. ஆரியம் வந்து ஒரு பக்கம் துள்ளி குதிக்குது, ஆனால் அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட திருவாளர்கள்லாம் அமைதியாகவே இருந்தாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சியோட அந்த செயல்பாட்டுக்கு. அப்போ நம்ம கூட நம்மளோட காணொலியில் பேசியிருந்தோம், பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய திராவிடமும் இன்றைக்கி அமைதியாக இருக்குதுன்னா எதனால், அப்போ அவங்க வந்து வரவேற்கிறாங்களா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வரவேற்கிறது மட்டும் கிடையாது, அதற்கான மெயினான சப்ஜெக்டே அவங்க தான் போல் இன்றைக்கி அது தெரிய வந்திருக்கு. ஏன்னா அமைதியாக இருக்கும்பொழுது வேலை பார்த்துருக்கானுங்க, அதுதான் உண்மை. வேலை பார்க்கும்போது பேச முடியாது, ஆரவாரம் காட்ட முடியாது, அந்த விவரமெல்லாம் வெளியில் தெரிஞ்சுக்கிறதுனால இத்தனை நாள் கமுக்கமாக இருந்து யாரை கூட்டணியில் வச்சு வெளில வைக்கலாம்னு சொல்லி பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி வந்து தீவிரமாக தேடும் பொழுது அவர்களுக்கு கண்ணில் மாட்டின ஒரு சிறப்பான கருப்பு ஆடு யாருன்னா இந்த திராவிட தெலுங்கு தேசங்கிற கட்சி. ஆரியத்தை தீவிரமாக எதிர்க்கவும் சொல்லக்கூடியவர்கள், திராவிடத்தை தீவிரமாக நம்புகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், ஏன் இந்த கூட்டணியை மட்டும் யாருமே எதிர்க்கலை? ஒருத்தரும் கூட வாய் திறக்கலையே. அப்போ இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறதே யாருன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய திராவிட திருவாளர்கள்ங்கிறது தெளிவாக நமக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல உண்மைகள் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க வந்து சொல்கிறாங்க. பல கேள்விகளும் எழுப்பப்படுது. நீங்கள் சீமானோட சின்னத்தை நீங்கள் தான் திட்டமிட்டு வாங்கியிருக்கீங்கிறதுக்கு அவர் சொல்கிறார், தேர்தல் ஆணையம் தான் எங்களுக்கு சின்னம் கொடுத்துருக்குது. இது போல் பல கட்சிகளுக்கு இந்த மாதிரி சின்னம் மாற்றி கொடுக்கப்பட்டு நிரந்தர சின்னமாக மாறிய வரலாறு இருக்குது. அது மாதிரி நாங்களும் போட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அந்த சின்னத்தை எங்களுக்கான சின்னமாக மாற்றுவோங்கிறது அளவுக்கு கூட அவர்களுடைய கருத்துங்கிறது இருந்துச்சு. அதில் ஒரு அம்மா வந்து சொல்லுது, எங்களுக்கும் கர்நாடகாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் ஆந்திராவில் இருந்து வர்றோங்க அப்படின்னு.
அப்போ தான் நமக்கு என்ன தெரிய வந்துச்சு, சரிதான் ஆந்திராவில் இருந்து வந்து நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் தீவிரமாக செயல்படக்கூடியது இந்த திராவிட திருவாளர்கள் இந்த அளவுக்கு வேலை பார்க்குறானுங்கன்னா அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பயந்துட்டானுங்க, அச்சம் கொண்டு விட்டார்கள் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, அதோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் தமிழ்நாடு தெலுங்கர் நல அமைப்போட நிறுவனர். அதாவது தெலுங்கு மக்களுக்கான உரிமைகளை பேசுவது, தெலுங்கு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவது, தெலுங்கு மக்களுக்கான இடஒதுக்கீடை பேசுவது, தெலுங்கு மக்களுக்கான பாதுகாப்பு அரணாக நிற்பதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய இந்த தெலுங்கர் நல அமைப்போட நிறுவனராக இருக்கக்கூடியவர் தான் அந்த ஜெயக்குமார். இவர் என்ன பண்ணுறாரு, திமுகவுடைய தீவிர ஆதரவாளர், திமுகனே சொல்லலாம், ஆதரவாளர் எங்க திமுக காரர் தான் அவரே. அப்படிப்பட்ட மனிதரை அழைத்துட்டு வந்து திராவிட தெலுங்கு தேசங்கிற கட்சியை உருவாக்கி அதை பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியோடு இணைத்து இங்கே மக்கள் மத்தியில் தேர்தல் நேரத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். என்னதான் இருந்தாலும் சில பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் விவசாய சின்னம், அப்போ அந்த வாக்கு வந்து அவர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்குதான், மாற்றுக்கிறதுக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஆந்திராவில் போயிட்டு தமிழ் தேசம் கட்சின்னு நம்மளால் தொடங்க முடியாது, கர்நாடகாவில் போயிட்டு தமிழ் தேசம் கட்சி நம்மளால் தொடங்க முடியாது, தெலுங்கானாவில் போயிட்டு அதே இதை பண்ண முடியாது, கேரளாவில் போயிட்டு அதை பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதெல்லாம் பண்ணலாம். எப்படி முடியுது? அது எப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் தேவைப்படுது, பெருந்தன்மை தேவைப்படுது, வந்தாரை வாழ வைப்பும் தேவைப்படுது. ஆனால் இதே மாதிரி மற்ற மாநிலத்தில் போய் நம்மளால் கட்சி ஆரம்பித்து நம்மளால் போட்டியிட முடியுமானா கிடையாது. அவன் வந்து விரட்டி நம்மளை அடிப்பான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளால் தெலுங்கு தேசம் என்கிற ஒரு கட்சியை ஆதரிக்க முடியுது, அதற்கு வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியுது, அவர்களால் மிக சுதந்திரமாக பேச முடியுது. இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இதே தமிழர்கள் போய் ஒரு தமிழ் தேசியம் எங்களுக்கு வந்து வேணும், அதன் மூலிமா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான பாதுகாப்பாளராக நான் நிற்கிறோம் சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறான்னு வைங்களே, அடுத்த நிமிடம் அங்கே வந்து கலவரம் பிறக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அது மட்டும் செய்ய முடியுது. ஏன்னா அதுதான் இங்கே காரணம். இங்கே வந்து திராவிடர்களுக்கான ஆட்சி நடக்குது, தெலுங்கர்களுக்கான ஆட்சி நடக்குது. நம்ம வாழ்கிற ஊருக்கு பேர் தான் தமிழ்நாடு, அங்கே தமிழ்நாட்டுக்கான அரசியல் நடக்குதுன்னு. ஆனால் தமிழர்களுக்கான உரிமையும் தமிழர்களுக்கான அரசியலும் தமிழர்களுக்கான பொருளாதாரமும் எதுவும் நம்மளிடம் கிடையாது என்பதை உணர்ந்ததுனால தான் நம்ம இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறோம். ஆனால் நம்ம பேசக்கூடிய தமிழ் தேசியம் பிரிவினைவாதம், நம்ம வந்து இனவாதம் பேசுகிறோம், நம்ம வந்து மற்ற மொழிகளுக்கும் நமக்கும் வந்து வெறுப்புணர்வை தூண்டுறோம், மற்ற மாநிலத்திற்கும் நமக்கும் பிரச்சனையை தூண்டுறோம்னு நம்மளை இந்த திராவிடர்கள் பேசுகிறாங்க. ஆனால் இதே திராவிட கூட்டம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது திராவிட தெலுங்கு தேசம் என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிடுது அப்படின்னா, அப்போ இங்கே வந்து யார் பிரிவினையை தூண்டுவதற்கு ஆதரவாக இருக்கிறா? யாருடைய நாட்டில் யார் கட்சி தொடங்குறது? இதை இந்த திராவிட திருவாளர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளும் அவ்வளவு எளிதாக கடந்து போகணுமானா கடந்து போகக்கூடாது தான். இன்னும் தீவிரமாக நம்ம வந்து உழைக்கணும். இன்றைக்கி ஆரியமும் திராவிடமும் இன்றைக்கி தமிழ் தேசியத்தை எதிர்ப்பதற்கு இன்றைக்கி ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. இதற்கு பின்புலமாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆரியமும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிடமும் கைகோர்த்து நிற்குது. அப்படின்னா இன்றைக்கி தமிழ் தேசியம் வளர்ந்து விட்டது என்பது உறுதியான ஒன்று. அந்த தமிழ் தேசியம் அதிகாரத்தை நோக்கி சென்று விடக்கூடாது தான் அவங்களுடைய அடுத்த கட்ட இலக்காக இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து பார்த்தீங்களா, கர்நாடகா கட்சியோட ஒப்பந்தம் பேசுகிறாரு, டீல் பேசுகிறாரு. இதற்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னா பாஜக தான். ஏன்னா பாஜக தான் விவசாய சின்னத்தை கொடுத்தது, நீ வந்து எங்களோட வேலையை சரியாக செய்யலைன்னு சொல்லி உன் சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி சங்கரை விட மிகப்பெரிய அளவுக்குலாம் திரைக்கதை வசனம் இயக்கம்லாம் எழுதி இயக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாருங்க. இப்போ திராவிட தெலுங்கு தேசம் கட்சி அதோட இணைந்து விவசாய சின்னத்தில் போட்டி போகுதுன்னு சொல்லும்பொழுது இப்போ இங்கே உண்மையாகவே இந்த திராவிடம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த சமூக விரோதிகள் வலைதளத்தின் மூலியமாக திராவிடன் என்கிற ஒரு பொய்யான உருட்டலை தினந்தோறும் உருட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரியாரிஸ்டுகள் இவர்கள் எல்லோரும் என்ன உருட்ட போகிறானுங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா சிக்கினது அவன் ஆளில் இது வரைக்கும் மற்ற ஆள் சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கும் நமக்கும் ஒன்று சேர்த்து அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தான். இப்போ சிக்கினது அவன் ஆள், அவன் ஜெயக்குமார் நாயுடுங்கிறத சிக்கியிருக்கிறாரு, திராவிட தெலுங்கு தேசம் கட்சிங்கிறத சிக்கியிருக்கு. மறுபடியும் என்ன தெரியுமா உருட்டுவானுங்க, தமிழ்நாட்டில் திமுகவுடைய வாக்கை பிரிப்பதற்கு ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி திராவிடத்தையும் இழுத்து வச்சிருக்குது, அதுபோல் நாம் தமிழர் கட்சியும் தனியாக செயல்பட விடுது, ரெண்டு விதமாக வாக்கை பிரிக்கிறதுக்கு செயல்பாடுகளை இழுத்து இருக்குதுன்னு சொல்லி அவனுங்க ஒரு பக்கம் உருட்டிட்டு இருப்பானுங்க. அவனுங்க நிலைமை தாங்க உண்மையிலே இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமைங்கிறது. வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு நாள் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா 300 ரூபா வாங்கிடலாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு நாள் நம்ம இந்த வேலை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் இவனுங்களுடைய வேலைங்கிறது ரொம்ப கடினமான வேலை. தினந்தோறும் தினசாக நாம் தமிழர் கட்சியை பற்றி அவதூறு பரப்பணும். பேசினதே பேசினான்னு வைங்களே, பேமெண்ட் கொடுக்குறேன் என்ன பண்ணுவானா, நேற்று இதைத்தான் பேசி நீ காசு வாங்கினா இன்றைக்கும் அதே நீ பேசாத, உனக்கு பேமெண்ட் வராதுன்னு சொல்லி கண்ட மணிக்கு கத்துவான். அப்போ அவனுக்கு என்னென்னா, நல்லதை பேசுகிறது கூட யோசித்து பல நல்லதை பேசினா நமக்கு ஒரு விதத்தில் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் கெட்டதையும் அவதூறையும் பொய்யும் பேசுறதுக்கு என்ன பண்ணணும்? சாக்கடை. அந்த மனநிலைங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில் விழுந்து புரண்டு இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த பன்றிகள் தான் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பற்றி இன்றைக்கி அவதூறு பரப்பிக்கிட்டு இன்றைக்கி இந்த திராவிட தெலுங்கு தேசம் கட்சிக்கு பேச முடியாமல் பொத்திக்கிட்டு, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறானுங்க. 2 வருடத்திற்கு முன்னாடி ஐயா சுபவீர பாண்டியன் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு நாம் திராவிடர் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த மனுஷன் பாவம் வெந்து நூடுல்ஸ் ஆகி வேறு வழியே செய்ய முடியாமல் மீண்டும் அந்த கட்சியை கலைத்துட்டு நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைந்தது ஒரு வரலாறு இருக்குது.
ஏன்னா அந்த மனிதனை எந்த அளவுக்கு மூளை செலவு செய்து இதில் இயக்குனாங்கன்னு. ஆனால் இவங்க அந்த மாதிரி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பிறப்பால் தெலுங்கர் தான். அதனால் அவர்கள் இந்த கட்சியை கலைக்கிறது, இந்த உணர்ந்து திருந்துறது இந்த வேலைக்கு ஆகாது. ஆனால் அவர்களுடைய தெளிவான அரசியல் என்னென்னா, தமிழனை திராவிடனா மாற்றுவது என்றைக்கோ ஒரு நாள் தமிழ் தேசியத்தை உணர்ந்துட்டானா போச்சு. ஆனால் தெலுங்கனை திராவிடனா வச்சிருந்து அதன் மூலிமா நம்ம அரசியல் பண்ணலாம்ங்கிற திட்டம் தான் இந்த திட்டம்ங்கிறது நடக்குது. நீ எத்தனை தொகுதியில் 40 தொகுதியில் விவசாய சின்னத்தில் போட்டி போட்டாலும் சரி, விவசாயிகள் அனைவருமே, விவசாயத்தை விரும்பக்கூடியவர்கள் அனைவருமே, விவசாயம் இந்த மண்ணில் செழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருமே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க தவிர, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விவசாய சின்னத்திற்கு ஒருபோதும் வாக்கு செலுத்த போவது கிடையாது. இது உறுதியாக நடக்கும்.